ஸ்கேமர்ஸ் இந்த பேரை கேட்ட உடனே நம்மள நிறைய பேருக்கு நம்ம ஊர் அரசியல்வாதிகள் தான் ஞாபகம் வருவாங்க. ஏன்னா அவங்க தான் நிறைய ஸ்கேம்லாம் பண்றாங்க அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த அரசியல்வாதிகளுக்கே விபூதி அடிக்கிற வகையில இந்த உலகத்துல நிறைய ஸ்கேம்லாம் நடந்திருக்கு. ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். முதலாவதா நம்ம பார்க்க போறது நம்ம இந்தியாவை சேர்ந்த ஹிஸ்டரி சீட்டரான நட்டுவர் லால். இவர் வந்து பேசிக்கலா ஒரு லாயர். முதல்ல சின்ன சின்ன ஃப்ராடு வேலைகள்லாம் ஈடுபட்டிருக்காரு. அதாவது செக் மோசடி பண்றது, யாராவது வந்து இவர் கேஸ்ன்னு வந்தாங்க அப்படின்னா எதிர் தரப்புக்கிட்டையும் இவங்ககிட்டையும் பேசி அங்க வந்து பணத்தை கையாடல் பண்றது, இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. ஒரு கட்டத்தில் இவருக்கு இதெல்லாம் போர் அடிச்சு போச்சு. என்னடா நம்ம வந்து சின்ன சின்ன விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கோம், என்னைக்கு நம்ம பணக்காரங்களாகிறது பெரிய ஆளாகிறது அப்படின்னு சொல்லிட்டு இவர் மைண்டுக்குள்ள புது புது ஐடியாக்கள்லாம் தோணுது. அப்படி வந்த ஒரு ஐடியா தான் தாஜ்மஹாலை விற்கிறது. தாஜ்மஹாலுக்கு இவர் தான் ஓனர் அப்படிங்கிற மாதிரி பொய்யான டாக்குமெண்ட்டுகள் பத்திரங்கள்லாம் ரெடி பண்ணிட்டு, பாருங்க நான் தான் வந்து இந்த தாஜ்மஹாலை வந்து இப்போ விலை கொடுத்து வாங்கியிருக்கேன், என்கிட்ட நீங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தாஜ்மஹாலை வித்திருக்காரு. இது மட்டும் இல்லாம நம்ம டெல்லி ரெட் ஃபோர்ட்ல இருக்குல்ல ராஷ்டிரபதி பவன், அதையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் வந்து பத்திரம் போட்டு வித்திருக்காரு. ஒரு கட்டத்தில் இவர் பண்ண இந்த ஃப்ராடு வேலைகள்லாம் தெரிஞ்சு இவர் வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. 123 வருஷம் ஆயுள் தண்டனை கொடுத்து சிறையில் அடைக்கப்படுறாரு. ஆனா தலைவன் 20 வருஷத்திலேயே தப்பிச்சு வெளியே வந்துடுறாரு. ரெக்கார்டு படி பாத்தீங்க அப்படின்னா இவர் 1996ஆம் ஆண்டு உயிரிழந்துட்டதா இவர் தம்பி எல்லாம் சொல்றாரு. எங்க அண்ணன் வந்து செத்துட்டாரு, நான் தான் அவரை குளித வண்டியா புதைச்சேன், 1996 அவர் செத்து போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆனா உண்மையிலேயே 2009 வரைக்கும் உயிரோட இருந்ததா கூறப்படுது. எப்படி மற்றவங்களெல்லாம் 420 வேலைகள் பார்த்து ஏமாத்தினாரோ அதே மாதிரி தன்னுடைய இறப்பையே ஏமாத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி இவரை வந்து பெருமையா பேசுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்கேமரா இருந்திருக்காரு. எப்படி இந்தியாவில இருந்த உலக அதிசயமான தாஜ்மஹாலை நட்டுவர் லால் வித்தாரோ அதே மாதிரி பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய ஈஃபில் டவர் இருக்குல்ல, அதை வந்து விக்டர் லஸ்டிக் அப்படிங்கிறவர் வித்திருக்காரு. ஸோ இவருமே நட்டுவர் லால் மாதிரி தான் ஒரு ஹிஸ்டரி சீட்டரா இருந்திருக்காரு. பல ஃப்ராடு வேலைகள்ல ஈடுபட்டிருக்காரு. இதுல பியூட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, விக்டர் லஸ்டிக் இந்த ஈஃபில் டவரை யாருக்கிட்ட வித்தாரு அப்படிங்கிறது தான். விக்டர் லஸ்டிக் கிட்ட இந்த ஈஃபில் டவரை பணம் கொடுத்து வாங்கினது ஏதோ வத்தலோ தத்தலோலாம் கிடையாது. அமெரிக்காவோட மிகப்பெரிய கேங்ஸ்டரான ஆல் காஃபோன் அப்படிங்கிறவர் தான். ஒரு பக்கம் விக்டர் லஸ்டிக்க போலீஸ் தேட, என்னையே நீ ஏமாத்திட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு ஆல் காஃபோனும் தேட ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு கட்டத்தில் இவர் வந்து போலீஸால பிடிக்கப்பட்டிருக்காரு, பல்வேறு சிறைகள் அடைக்கப்பட்டிருக்காரு. நமக்கு தெரியாத இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, விக்டர் லஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம்ல, அதுவே இவரோட உண்மையான பேரா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா டாக்குமெண்ட்ஸ்ல இவருக்கு மொத்தமா 46 பெயர்கள் இருந்திருக்கு. 46 பேரை சொல்லி பல்வேறு நபர்களை இவர் ஏமாத்தி இருக்காரு. பொதுவா அமெரிக்காக்காரங்க தான் இந்த உலகத்தை ஏமாத்துவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா அந்த அமெரிக்காக்காரங்களே ஒருத்தர் ஏமாத்தி இருக்காரு. அவர் தான் ஜார்ஜ் சி பார்க்கர். இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான புரூக்லின் பிரிட்ஜ் அப்படிங்கிற ஒரு பாலத்தை இது என்னோட சொத்து அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த பக்கமா அந்த பாலத்தை கடந்து போவாங்கல்ல அவங்ககிட்டலாம் டோல் ஃபீ வசூல் பண்ணியிருக்காரு. நம்ம வந்து இந்த நெடுஞ்சாலைகளில் பயணிக்கும் பொழுது டோல்கேட்டில் சார்ஜ் வசூல் பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி முதல்ல வசூல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் தான் காசு வந்திருக்கு. சரி, எதுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக காசு வந்து வசூல் பண்ணிக்கிட்டு, இந்த பிரிட்ஜை நமக்கு சொந்தம் தானே அந்த ஊர் நம்புது, இந்த பிரிட்ஜை யாருக்காவது வித்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாலத்தை நிறைய பேருக்கிட்ட வித்திருக்காரு. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த இந்த 3 நபர்களுமே பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற ஒரு பொருளை வித்திருப்பாங்க. ஆனால் ஸ்காட்லாந்தை சேர்ந்த கிரகர் மெக்ரகர் அப்படிங்கிறவரு இல்லாத கற்பனையான ஒரு நாட்டை உருவாக்குறாரு. அந்த நாட்டுக்கு அவரே ஒரு பேர் வைக்கிறாரு. அதுக்கு பேர் தான் பொயாசிஸ். உலகத்திலேயே மிக பணக்கார நாடு இந்த பொயாசிஸ் தான். இங்க நீங்க இடம் வாங்கி போட்டீங்கன்னு வைங்களேன், நாளை பின்ன கோடி கணக்கில் போகும், ஒரு சென்டே வந்து பல கோடிக்கு போக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இல்லாத ஒரு நாட்டை பிளாட் போட்டு நிறைய பேர்கிட்ட வித்திருக்காரு. ஸோ இவர்கிட்டயுமே நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க. இதுவரைக்கும் பார்த்த இந்த 4 பேருமே ஆண்கள். ஆனா இந்த ஸ்கேமர்ஸ் லிஸ்ட்ல ஒரு பெண்ணுமே இருக்காங்க. அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கனடா நாட்டை சேர்ந்த கேசி சேட்விக் அப்படிங்கிறவங்க. இவங்க வந்து தங்களோட பக்கத்து நாடான அமெரிக்காவுக்கு போவாங்க அடிக்கடி. அங்கே போய் அந்த இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா கலிஃபோர்னியாவுக்கு போகிறாங்கன்னு வைங்களேன். கலிஃபோர்னியாவில் ஒரு செல்வந்தர் இருப்பார்ல, மிகப்பெரிய கோடீஸ்வரர், அவர் பேரை சொல்லி நான் வந்து அவளோட மக தான், எங்கள் அப்பா கூட எனக்கு கொஞ்சம் இப்போ சண்டையாக இருக்குது, அதனால் அவர்கிட்ட நான் வந்து காசு கேட்க முடியாது, நீங்கள் தான் எனக்கு கடன் கொடுத்து உதவணும் அப்படின்னு சொல்லிட்டு கலிஃபோர்னியாவில் இருக்க பேங்க்கு கிட்ட கடன் கேட்பாங்க. இதே மாதிரி பல்வேறு நகரங்களுக்கு பயணித்து பல்வேறு பேங்க்கில் நிறைய கடன்களை வாங்கி ஏமாத்திருக்காங்க. இந்த 5 பேர் தான் நமக்கு தெரிஞ்சு இந்த உலகத்துக்கே விபூதி அடிச்சவர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையும் நிறைய ஸ்கேமர்ஸ் இருப்பாங்க. அந்த ஸ்கேமர்ஸ்க்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க.